வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அதிகாரம் இல்வாழ்க்கை, குறள் எண் 3. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. அதாவது தென்புலத்தார் என்று சொன்னால் இறந்த முன்னோர்களை, பெரியோர்களை நினைத்து நாம் செய்ய வேண்டிய கடமைகள். இதுதான் தென்புலத்தார் என்பதன் பொருள். தெய்வம் அப்படின்னா தெய்வ வழிபாடு. தெய்வ வழிபாடு அப்படிங்கும்போது கோவில்களுக்கு போய் அங்கே அறப்பணிகள் செய்தல், உணவு கொடை, இந்த மாதிரி செயல்களை எல்லாம் செய்வது தெய்வ வழிபாடு. விருந்தினர் என்று சொன்னால் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்கள். இப்போ வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்னா 2 வகையாக பிரித்து சொல்லலாம். ஒன்று நமக்கு தெரிஞ்சவங்க, இன்னொன்று முகம் தெரியாமல் வர்றவங்க. யாராக இருந்தாலும் வரும் விருந்தினரை உபசரித்தல் வேண்டும். அடுத்ததாக ஒக்கல் என்று சொன்னால் சுற்றத்தவர். அப்போ சுற்றத்தவர்னா உறவினர்களை பேணி பாதுகாத்தல். 5வதாக சொல்லக்கூடிய தான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. தான் அப்படின்னா தன்னையும் தன் குடும்பத்தையும் பேணி காத்து கொள்ளுதல். அப்போது இல்வாழ்க்கை அப்படின்னா என்னன்னா கற்புடைய மனைவியோடு வீட்டின் கண் இருந்து வாழக்கூடிய வாழ்க்கை. அப்போ அந்த வாழ்க்கையிலே மனிதன் செய்யக்கூடியது தான் இல்லறம். அந்த இல்லின் கண் இருந்து நல் அறம் செய்வது, இதைத்தான் இல்லறம் என்று சொல்கிறாங்க. இந்த அற வாழ்க்கை செய்ய முடியலன்னு சொல்லி கண்ணகி கோவலனை பிரிஞ்சு இருக்கும் பொழுது அவங்களால அறச்செயல் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி வருந்துறதா இளங்கோவடிகள் சொல்கிறாரு. கண்ணகி என்ன சொல்கிறாங்கன்னா, அறவோர்க்கு அளித்தலும், அறவோர்னா வீட்டுக்கு வரக்கூடிய ஒருத்தருக்கு பொருளை என்னால் கொடுக்க முடியலை. அந்தனர் ஓம்பலும், வேதம் ஓதக்கூடிய அந்தணர்களை பாதுகாக்க முடியலை. துறவோர்க்கு எதிர்தலும், துறவியர்களை எதிர்கொண்டு அவங்களுக்கு அறச்செயல் என்னால் செய்ய முடியலை. விருந்து எதிர்கோடலும், விருந்தினரை எதிர்கொள்ள முடியலை. அப்போ இது எல்லாத்தையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே இழந்துட்டேன்னு சொல்லி கண்ணகி வருந்துவதாக இளங்கோவடிகள் காட்டியிருக்கிறார். அப்போது அறச்செயல் அப்படின்னா அந்த காலத்துலலாம் பார்த்தா வீட்டில் சமைச்சு முடிச்சிட்டா வீட்டுக்கு வெளியில் யாராவது உணவு வேண்டி காத்திருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி பார்த்து யாராவது பசியோடு இருந்தால் அவங்களுக்கு உணவு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் என்னாச்சு, அந்த மாதிரி இல்லாமல் ஆன உடனே காகத்திற்கு சமைச்சு முடித்த உடனே காகத்திற்கு சாப்பாடு வைக்கக்கூடிய ஒரு அறச்செயலானது தொடங்கியது. அப்போது இல்வாழ்க்கை வாழக்கூடியவன் இந்த 5 பேரையும் பேணி பாதுகாத்தல் வேண்டும். இதில் 5வதாக வள்ளுவர் சொல்லக்கூடிய தான் அப்படிங்கிறது தன்னை குறிக்கும்னு சொல்கிறோம். அப்போது சுவரின்றி சித்திரம் வரைய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அவன் நல்லா இருந்தால் தான் அவனால் இல்வாழ்க்கையிலே இருந்து கொண்டு அறச்செயல்களை செய்ய முடியும். அப்போது குறளினுடைய பொருளை பார்த்தோன்னா, தென்புலத்தார் தெய்வம் விருந்தினர் சுற்றத்தார் தான் என்ற ஐவகையிடத்தும் அறநெறி தவறாமல் போற்றுதல் சிறந்த கடமையாகும். அப்போ இந்த 5 பேருக்கும் அற வழியிலே நல்ல செயல்களை செய்தல் வேண்டும். அப்போது தெய்வத்திற்கு செய்யக்கூடிய வழிபாடு, கோவில்களில் போய் செய்யக்கூடிய பூஜைகள், அங்கே செய்யக்கூடிய உணவு கொடை கொடுத்தல், இந்த மாதிரி இதை செய்யணும். அதே மாதிரி நம்முடைய சுற்றத்தவர் அப்படின்னா உறவினர்களை பேணுதல்னா அவங்க எப்போ எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் ஓடிப்போய் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவர்களை பேணி பாதுகாத்தல். தான் என்று சொன்னால் தன்னையும் தன் குடும்பத்தையும் காத்து கொள்ளுதல் வேண்டும். முதல்ல ஒரு மனிதன் தன்னை காத்து கொள்ளணும். அவனை காத்துக்கிட்டாதான் அவன் நல்ல வழியிலே பொருளை சம்பாரித்து அறச்செயல்களுக்காக கொடுக்க முடியும். அப்போது இந்த இல்வாழ்க்கையிலே இருந்து கொண்டு மனிதன் நல்லறம் செய்தல் வேண்டும் என்பதை பின்வரும் குறள் மூலம் வள்ளுவர் வலியுறுத்துகிறார். மீண்டும் குறள். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.